ஓகே. அண்ட் பவதாரணி மேம் ஆப்வியஸ்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க டெத் ஆன டைமில் ஒரு மாதிரி பயங்கரமாக அழுது பிரேக் ஆகிட்டு தெரியும். எங்களுக்குமே பெரிய லாஸாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு அந்த டைமில் அது எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட் அப்படி அந்த திடீர்னு அவங்களுக்கு அந்த கேன்சர் 4th இதில் இருந்தது அப்படின்றதுலாம் ஃபேமிலியில் எப்படி இருந்துச்சு சடனாக அப்படி ஒரு நியூஸ்? எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்களேன். அதுதான் நானும் சொல்கிறேன். ஹார்ட் பிரேக்கிங் தான் அது. பட் எங்களுக்கே ஏற்றுக்க முடியல வெளில யூ வரதுக்கு. கான்ட் எக்ஸ்பிரஸ் தட்டுங்க. அதாவது இப்போ யூ கேன் நெவர் எக்ஸ்பிரஸ் தட். நான் இது எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து நான் ஊர்லேருந்து திரும்ப இங்கே வரும்போது ஐ மீன் லைக் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது இந்த மாதிரி பௌத்தாக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. ஐ சே லைக் எப்போவுமே ஏன் இப்படி சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஷீ இஸ் கோ த்ரூயிங் திஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ரீவியஸாக கொலுவில் நான் அவங்கள பார்த்தேன். லாஸ்ட் கொலுவில் பார்க்கும்போது ரொம்ப பியூனியாக இருந்தாங்க, ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. நான் அப்போ கேட்டேன் அந்த மாதிரி, ஏன் நீ என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, என்னாச்சு, உடம்பு சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னா, ஷீ இஸ் ஆன் டயட் அண்ட் தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக பேசிட்டு இருந்தோம். நார்மலாக இது சொன்னதுலேருந்தே பயங்கர ஷாக்கு. அண்ட் 4th ஸ்டேஜ்னு சொன்னபோது வி குடன் என்ன பண்ணுறது என்னன்றதுலாம் தெரியல. பட் எங்கள் அம்மா சைடில் எங்கள் அம்மாவோட அவங்களோட அங்கிள் கூட வந்து ஹீ ஓன்ஸ் அ கேன்சர் ஹாஸ்பிட்டல். ஸோ அவர்கிட்டையும் வந்து நீங்கள் வி வேர் இன் அ ப்ராசஸ் லைக் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பண்ணி ஸ்டே பேக் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கலாமான்றதுல ஜஸ்ட் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதை பண்ணிருக்கும்போது அவங்க ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் வி ஃபீல் லைக் டோட்டலி ப்ரோக்கன். யாருமே அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அவங்க இல்லாததுக்கு அப்புறமா அந்த ஏஐயில் அவங்க வாய்ஸ் கேட்குறது எங்களுக்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அது இட்ஸ் டூ ஹாண்டிங் ஆக்சுவலி. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க வந்து நடமாடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு நீ என்ன இப்படி பண்ண, நீ என்ன இப்படி சொல்கிற, இந்த மாதிரி கேட்குற ஒரு 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 டைப்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லைன்ற போது அது இட்ஸ் யூ கேனாட் ஃபில் ஹர் ஸ்பேஸ். அண்ட் நிறையா நேரங்களில் வந்து அவங்க கூட நெருக்கமாக பழகின நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தாங்கன்னா என்னடி பண்ணுற, இப்போ என்ன பண்ணுற, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை, காலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஃபைன். ஒரு மியூசிக் லவராக அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ அந்த இல்லாமல் போன பாடகர்களோட வாய்ஸை ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வருது. 2 ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று வந்து அட்லாஸ்ட் டெக்னாலஜி வழியாவது அவங்க வாய்ஸை கேட்க முடியுது அப்படின்னு. இன்னொன்று அவங்க சோலை ரெஸ்ட் எடுக்க விடுங்க, தயவு செஞ்சு அதை டெக்னாலஜியில் கொண்டு வந்து திரும்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க இல்லைன்னா அவங்க இல்லை அவ்வளோதான். நீங்கள் இதில் எந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? அவங்கள திரும்ப ரீக்ரியேட் பண்ணலன்னா தப்பு இருக்கு. அப்படி பார்க்க போனால் அவங்க பாடின எந்த பாட்டையுமே கேட்கக்கூடாது. கேட்கும் போது அவங்கள பற்றி நினைப்போம், சோலை மறுபடியும் தூண்டி விடுவோம். நம்ம பிடிச்சிருக்குல்ல,